ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃப்ளைட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த ஃப்ளைட் எப்படி இருக்குது, எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பற்றி நான் உங்களுக்கு வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். ஜேர்னி எல்லாமே இதில் நான் சொல்ல போகிறேன். ஸ்டே வித் அஸ். இது வந்து நம்ம டெல்லியில் துவாரகா செக்டரில் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட்டோஸ் இப்படி தான் இருக்கும். இது ஆக்டோ ரிஷாவத் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஒரு ஏதோ 4 கம்பி கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் ஏறுவாங்களான்னு தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட் பக்கத்தில் இருக்குது. டெல்லி கேட், அதாவது இந்தியா கேட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்து இந்த இடம் இருக்கும். இந்த என் ஃபோட்டோவில் கிளாரிட்டி இல்லை என் ஃபோனில். நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த செம்மையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் ரியலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய பிளேஸ். இந்த இடம்லாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வானு எல்லாம் பறவை இங்கே வந்து இப்போ தான் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வான் பறக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? போயிடுச்சு. ஃபுல்லாக எல்லாமே பறவைங்க ஃபுல்லாக இங்கே பறந்துட்டுருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது என்விரான்மெண்ட். பரவாயில்ல, இந்தியாவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஃபாரின் மாதிரி தான் இருக்குது, ஒத்துன்னு தான் ஆகணும். என்ன இங்கே பான்வரகு துப்புறாங்க, அது ஒன்று தான், வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. நல்லா ஃபாரின் மாதிரி தான் இருக்குது ஏரியாவும். உடனே யூகே யூஎஸ்ன்னு வந்துடாதீங்க. அவனுங்களாம் வந்து 200 வருஷமாக சுரண்டது. ஒரு 60 நாடுகளை சுரடி வந்தது அடுத்த கண்ட்ரிஸ். அதெல்லாம் அது நம்ம சுரண்டா மட்டும்தான் வளர முடியும். பரவாயில்ல, கம்பேர்ட் டு தட் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குக்கு எல்லாம் இந்த மாதிரி தான் உட்காந்துட்டுருக்கு. அதாவது சென்ட்ரல் செக்ரட்டரியில். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெல்லி கேட்டும் பார்லிமெண்ட்டும் அப்படி ஸ்ட்ரைட்டாக இப்போ புதுசாக டெவலப் பண்ணியிருக்காங்களா, காத்தவியை பார்த்து அப்படிலாம் சொல்லிட்டு. அது ஃபுல் வியூ. இது என் ஃபோனில் வந்து ஐஃபோன் மட்டும் தான் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது ரியல் வியூ செம்மையாக இருக்குது. நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் வந்து ஹெச்டி வியூவில் பாருங்கள். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரியலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். அந்த ரியலாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே 6 முறை பார்க்குறது செம்மையாக இருக்குது. Friends, we are in a Rashtrapati Bhavan in a sunset. This is yours. I will take it. Will hold it, see? No. You will take it. அம்மா மணின்னு மாமியார் பாப்பா சம்மந்தெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்து தடியாக இருந்தாங்களா, அவனுக்கு வந்து செட்டில் ஆயிடுச்சு. மணிமக வரல, மணிமா மட்டும் தான் வரல. வந்துட்டாங்க. 150 மகன் உண்டு இல்லை, இல்லை ஒரு மகன் போன மாதிரி இல்லை.